வெல்கம் டு ட்ரெண்டி ஹெட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸில் ஜென்ஸ் இன்னர்வேர், அதாவது ட்ரௌசர் எப்படி கட் பண்ணுறது அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய அளவு எடுத்து அதை உங்களுக்கு விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கான கேமரா ஃப்ரேம்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால குட்டியானதில் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்ச்சு யூஸ் பண்ண வேணாம், நம்ம சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர்னால் இங்கே பாருங்கள், இங்கிட்டு குட்டி குட்டியாக நான் டேப் பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு விளக்கம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நமக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் ஹைட்டும் அடுத்தது வித்தும் தான் நமக்கு தேவை. ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. ரெண்டாவது நம்ம அகலம் பார்க்கலாம். அகலம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடக்கிட்டு மேலே இலாஸ்டிக் வச்சுருக்கோம். அப்படி இலாஸ்டிக் வச்சுருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச் வருது. பாருங்கள், 6 இன்ச் வருது. இப்போ இருக்கிறதுலே நமக்கு அதிகமாக எந்த இடம் வருதோ அந்த இடத்த தான் நம்ம அகலத்துக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது 7 இன்ச்சு தான். அப்போ நம்ம அகலத்துக்கு 7 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் 10 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்டில் அதாவது ட்ரௌசரோட மேல் பகுதியில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 2 இன்ச் சேர்த்துவோம். கீழ்ப்பகுதி கால் பகுதியில் 1.5 இன்ச்சு மடக்கி அடிப்போம். ஆக மொத்தம் 3.5 இன்ச்சு நம்ம ஹைட்டில் சேர்த்திக்கலாம். 7 இன்ச்சில் அகலத்தில் நமக்கு வெறும் ஒரு தையல் மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா போதும். இதோட கட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹைட்டு 10 இன்ச்சு இருக்குது, 3.5 இன்ச்சு சேர்த்திருக்கோம். அப்போ 13 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அகலத்தில் 7 இன்ச் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ அதை கரெக்டாக செவ்வகமாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாக்ஸ் போட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம அளந்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலில் உங்களுக்கு அளவு தெரியுதான்னு தெரியல, நம்ம டேப்லேயே பார்க்கலாம். பாருங்கள், 5 இன்ச்சு வருது, அதாவது 5 சென்டிமீட்டர் வருது. நம்ம ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த மேல் பகுதி எல்லா அகலத்தில் எல்லா பகுதியிலையுமே 1/2 இன்ச்சு மட்டும்தான் தையல் வருது. 5.5 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அதுக்கடுத்தது கீழே வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தி 6.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ட்ரௌசரில் ஒரு பெண்டு வருது, வளைவு வருது. அதை எப்படி அளக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டேப்பை மேலே வச்சுக்கோங்க. இந்த பெண்ட் ஆகிற இடத்துல முனை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட பாருங்கள். உங்களுக்கு ஹைட்டு 6 இன்ச் வருது. 6 இன்ச் வருதுன்னா நம்ம மேலே எலாஸ்டிக்காக 2 இன்ச்சு சேர்த்திருக்கோம். அப்போ அந்த 2 இன்ச்சை நம்ம இதுலேயும் சேர்த்திக்கணும். அப்படி சேர்த்தனோன்னா 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருது. இந்த பாக்ஸில் கார்னரில் ஒரு சென்டிமீட்டர் குறிச்சிங்கன்னா நமக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் குறிச்சிங்கன்னா இதுக்கும் டச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு வளைவு போட்டிங்கன்னா அழகாக நமக்கு அந்த பெண்டு கிடச்சிரும். இதுக்கப்புறமா இந்த கார்னரையும் நம்ம கீழே அளந்திருக்க கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு ட்ரௌசர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஹைட்டில் 3.5 இன்ச்சு சேர்த்திருக்கோம். அகலத்தில் எல்லா பகுதியிலையுமே நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்திருக்கோம். இப்போ நமக்கு ட்ரௌசர் கட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுத்து நம்ம டயக்ராமை போட்டு கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹைட்டு 13.5 இன்ச்சு,
அகலம் வந்து 7.5 இன்ச் குறித்து நமக்கு ஒரு சதுரமாக ஒரு பாக்ஸ் கிடைக்கிது. அந்த பாக்ஸை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேல் பகுதியில் வந்து நமக்கு 5.5 இன்ச் வருது. துணியில் 5 இன்ச் இருக்குது, நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம். கீழ் பகுதியில் வந்து நமக்கு 6 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வைக்கிறோம். இப்போ அந்த பெண்டு பகுதி வந்து நமக்கு 8 இன்ச் ஹைட் வந்துச்சு. அந்த 8 இன்ச்சை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுடுறோம். அதுக்கப்புறமா வந்து 1 இன்ச்சு உள்ளே குடஞ்சி ஒரு வளைவு போடுறோம். அதுக்கப்புறமா அந்த பெண்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழ்ப்பகுதிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், நமக்கு ட்ரௌசர் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பெரிய அளவில் கட் பண்ணலாங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். இப்போ சேம் அதே கட்டிங்கை நம்ம பெரிய துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய அளவு கட் பண்ணும்போது நம்ம இன்ச் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைட் வந்து 15 இன்ச் இருக்குது. அகலம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மேலேருந்து இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வச்சு பார்த்துட்டே வரலாம். இப்போ நமக்கு எந்த இடம் அகலம் ரொம்ப அதிகமாக வருதோ அந்த இடத்த தான் நம்ம அகலத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடம் தான் நமக்கு அகலம் ஜாஸ்தியாக வருது. பாருங்கள், 11.25 வருது, 11.25 இன்ச் வருது. அதை தான் நம்ம இப்போ அகலமாக எடுத்துக்க போகிறோம். ஹைட் வந்து 15 இன்ச் வருது. அதை நம்ம குறிச்சிக்கலாம். ஹைட் வந்து 15 இன்ச், அகலம் வந்து 11.25 இன்ச் இருக்குது. இப்போ வந்து ஹைட்டில் வந்து மேலே கொஞ்சம் சின்ன எலாஸ்டிக் தான் போட போகிறோம். அதனால் ஹைட்டில் வந்து மேலே 1.5 இன்ச், கீழ்ப்பகுதியில் 1.5 இன்ச் சேர்த்திக்கலாம். அகலத்தில் வந்து நமக்கு ஒரே ஒரு தையல் மட்டும்தான் வருது. அதனால் அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம், ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 15 இன்ச்சில் ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்த்தனோம்னா 18 இன்ச்சு. 18 இன்ச்சை வந்து நம்ம ஹைட் எடுத்து அதை துணியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட் அளந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா துணியை 4ஆக மடக்கிக்கலாம். அகலம் இதில் நமக்கு கரெக்டாக 11.5 இன்ச் வருது, 12 இன்ச் வருது. ஒரு 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அந்த துணியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் எலாஸ்டிக் இருக்க இடத்த இங்கே பாருங்கள், சும்மா நமக்கு ஒரு பார்ட் மட்டும் நம்ம அளந்தால் போதும். 9.5 இன்ச் வருது. அப்போ நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 10 இன்ச் குறிச்சிக்கணும். இப்போ இந்த பெண்டு வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த பெண்டுக்கு நேராக வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 8.5 இன்ச் வருது. எலாஸ்டிக்காக நான் 1.5 இன்ச் சேர்த்திருக்கேன். அப்போ 8.5 + 1.5 10 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் வந்து 9.5 இன்ச் வருது. நம்ம இப்போ 10 இன்ச் எடுத்துக்கலாம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 பீஸ், அதாவது இந்த மாதிரி வந்து 2 பீஸ் வரும். ஏன்னா நம்ம 4ஆக மடக்கி தான் நம்ம துணியை வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ட்ரௌசரை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸில் வந்து நமக்கு 2 பீஸ் இருக்கும். அதில் வந்து கர்வ் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை விட்டுருங்க. பாருங்கள், இதுதான் அந்த கர்வு. கீழ்ப்பகுதினா இதுதான் கீழ்ப்பகுதி. அந்த கீழ்ப்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சடிக்கணும். இப்போ நம்ம தைக்கிறது வந்து பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சாதாரண துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாடா மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மடக்கி அடிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த பீஸை உள்ளே கொடுத்து நம்ம அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
தையல் வந்து இழுக்காது. இப்போ நம்ம பனியன் கிளாத் அடித்தோன்னா தையல் விழுகாது, ஓட்டை ஓட்டையாக விழுகும். அந்த மாதிரி நமக்கு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நாடா மாதிரி ஒரு துணியில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது நான் உள்பகுதியில் தான் கொடுத்துருக்கேன், நமக்கு வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சாலும் நம்ம உள்பகுதியில் தான் அது இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ மறுபடியும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து கால் பகுதியை மடக்கி அடிச்சிட்டோம். சேம் இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் இருக்கும். அந்த பீஸை வந்து நம்ம இதே மாதிரி அடிச்சுக்கலாம். ஆரம்பத்துலேருந்து தைச்சு பழகிறவங்க எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். எல்லாமே நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே தைச்சாதான் உங்களுக்கு நான் எந்த மாதிரி மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எடுத்ததும் ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் மாதிரி இருக்க பகுதியை அடிச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு நாடா வச்சு பாருங்கள், அந்த கர்வை அடிச்சுக்கலாம். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு கர்வ் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 கர்வையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்வ் ரெண்டும் சென்டரில் வர்ற மாதிரி மடக்குனீங்க அப்படின்னா பாருங்கள், சென்டரில் வர்ற மாதிரி மடக்குனிங்கன்னா கால் பகுதி இந்த மாதிரி நீளமாக அடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கால் பகுதியை அடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு ட்ரௌசர் சேஃப் கிடச்சிரும். பாருங்கள், ட்ரௌசர் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு அடிக்கணும். அதுக்கு எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபுல் லென்த்துக்கும் எடுத்துக்கணும். அந்த ஃபுல் லென்த்தும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு டபுள் சைடு எடுக்கிறது இல்லை, ஒரு சைடு மட்டும் ஃபுல் லென்த்தும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ட்ரௌசரை மேல் பகுதியை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மேல் பகுதியை ஒரு 1/2 இன்ச் மடக்கி அடிச்சிட்டோம். இப்போ திருப்பி வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு சென்டரில் எலாஸ்டிக் வச்சு ஊசியை உள்பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை இழுத்து அதுக்கப்புறம் அடிங்க. ஒரு சிலர் வந்து க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ரெண்டாவது சென்டரில் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப நாள் நானும் அந்த மாதிரி தைச்சு பார்த்துட்டு எலாஸ்டிக் எனக்கு ஃபினிஷிங் கரெக்டாகவே வரலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கீழ்ப்பகுதியில் ரெண்டாவது அடித்தேன். எனக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துச்சு. அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணுறேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 1 இன்ச் அளவுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் அதிகமாக அடிச்சுட்டு திருப்பி நீங்கள் அடிச்சிங்கன்னா சென்டர் பகுதியில் நீங்கள் ஒரு நாடா கூட போட்டுக்கலாம். ஊசியை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஊசியை கீழே வச்சுட்டு தான் நம்ம எலாஸ்டிக்கை இழுக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு ட்ரௌசர் கையோட வரும், அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நம்ம கீழ் பகுதியில் ஒரு தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ட்ரௌசர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டிஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.